we have raised still stands because their answer is absolutely false. ஏனென்று நாங்கள் எழுப்பினதான அத்தனை கேள்விகளும் இன்னும் பதிலளிக்கப்படாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சொன்ன பதில் எல்லாமே முற்றிலும் தவறான பதில்கள். So we proved that Quran is false in its first claim. நாங்கள் முதல் எங்களுடைய வாதத்திலே சொன்னோம் குரான் தனக்கென்று ஏற்படுத்தின அந்த முதல் வாதத்திலே குரான் தோற்றுவிட்டது. Then based on Surah chapter 463 we said that Quran claims that it has revealed the revelation like it has given to the former prophets, and we said it is false. Quran's claim is false. அடுத்ததான இந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் சொன்னோம் முன்னே உள்ளதான நபிமார்களுக்கு கொடுத்ததான வகிகளை போல உமக்கும் வகி கொடுத்திருக்கிறோம் என்று குரான் சொல்லுகிறது. இந்த வசனமும் தவறு என்று சொன்னோம். And based on the hadith we showed that Hazrat Muhammad was unable to discern the spirit whether it was from God or not. அந்த ஹதீஸ்களின் அடிப்படையிலே நாங்கள் அதை நிரூபித்தோம். ஹஸரத் முகமது அவர்களுக்கு இறைவனிடத்திலிருந்து வந்த ஆவியா அல்லது இறைவனா என்பதை குறித்ததான ஒரு குழப்பம் இருந்ததை நாங்கள் சொல்லி காண்பித்தோம். Then he gave an example of Mary the angel appearing to Mary and Mary getting afraid. அவர்கள் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தார்கள். உதாரணமாக மரியாளிடத்திலே தூதன் தோன்றினபோது மரியாளும் பயப்பட்டாள் என்று சொன்னார்கள். Yes, Mary was afraid. Then the angel introduced himself to Mary and told that I am this angel, and Mary was calm. மேரி வந்து the தூதன் தோன்றினபோது மரியாள் பயப்பட்டார்கள். ஆனால் நான் இறைவனிடத்திலிருந்து வந்த தூதன் என்று சொல்லி அந்த தூதன் சொன்னபோது மரியாள் சாந்தமானார்கள். Here the angel comes and oppresses Muhammad, and Muhammad wants to commit suicide. Is it same? இந்த இடத்துல பார்க்கிறோம் அந்த தூதன் வந்து முகமது நபியை ஹஜரத் முகமது அவர்களை இறுக்கி பிடிச்சு நெருக்கி பிடிக்கிறார். ஹஜரத் முகமது அவர்கள் தற்கொலை செய்ய முயற்சி செய்கிறார். இதுதான் அந்த ஒரே தூதரா? This angel is not from God. இந்த வானவர் வந்து இறைவனிடத்திலிருந்து வரவே இல்லை. And further, if you read about this angel, the same angel comes in the Quran to the Mary, and he blew into the private parts of Mary. இதே வானவரை பற்றி நீங்கள் வாசிக்கலாம். இந்த வானவர் மரியம் இடத்திலே வந்து குர்ஆனிலே மரியமுடைய அந்த மர்ம உறுப்பிலே ஊதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். Surah 66:12. சூரா 66:12. இன்னும் இம்ரானுடைய மகள் மரியமை விசுவாசிகளுக்கு உதாரணமாக அல்லாஹ் கூறுகிறான். அவர் தன்னுடைய மர்மஸ்தானத்தை கற்பை காத்து கொண்டார். ஆகவே நம்முடைய ரூஹிலிருந்து அதில் ஊதினோம். அவர் தன் இரட்சகனின் வார்த்தைகளையும் அவனின் வேதங்களையும் உண்மையாக்கி வைத்தார். முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்கள் உள்ளவர்களாக அவர் இருந்தார். This is from the Holy Quran. இதுதான் பரிசுத்த குர்ஆனிலிருந்து பார்க்கிற காரியம். Further, this is not the angel that the angel appears in the Bible. வேதாகம தீர்க்கதரிசிகளுக்கு தோன்றின வானவர் இது அல்லவே அல்ல. And further we proved that Hazrat Muhammad when his prophetic career he was under the magic spell. அவர் நபித்துவத்தின் ஹஜரத் முகமது அவருடைய நபித்துவத்தின் காலத்திலே அவர் மந்திர சக்தியில் பீடிக்கப்பட்டிருந்தார் என்பதையும் நாங்கள் காட்டினோம். Based on the Sahih Hadith. அதை சஹீஹ் ஹதீஸின் அடிப்படை ஆதாரத்தோடு காட்டினோம். And what was their answer? They said that those Sahih Hadiths are not reliable because it is contradicting Quran. அதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? அந்த சஹீஹ் ஹதீஸ் எல்லாம் வந்து சரியானது அல்ல, ஏனென்றால் அது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொன்னார்கள். And we further asked, then when Quran was given by Muhammad and Muhammad was under the magic spell, why will we trust more Quran then? We will trust more the Hadith. நாங்கள் சொன்னோம் ஹஸரத் முகமது அவர்கள் மந்திர சக்தியில பீடிக்கப்பட்டிருக்கும் போது அவருக்கு வகி வெளிப்பாடு இறங்கி இருக்கிறது என்று சொன்னால் அந்த குர்ஆனை நம்புவதை பார்க்கிறோம். இந்த சம்பவங்களை சொல்லி இருக்கிற ஹதீஸை நம்ப வேண்டியதுதான் அதிகமாக. And then they further denied the Hadith, saying that we assume that some of them are unreliable. Your assumptions have no meaning here. அவர்கள் சொன்னாங்க அதிலே இருக்கிறவர்கள் நம்பிக்கை அந்த சஹீஹ் ஹதீஸிலிருந்து சொல்லப்பட்டவர்கள் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் அல்ல என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். உங்களுடைய நினைவுக்கும் சிந்தைக்கும் இங்க மதிப்பே கிடையாது. You assume about Bible, you assume about Quran, you assume about Hadith. Your assumptions have no value here. நீங்க பைபிளை பற்றி சிந்திக்கிறீங்க, குர்ஆனை பற்றி சிந்திக்கிறீங்க, ஹதீஸை பற்றி சிந்திக்கிறீங்க, அதுல ஒரு மதிப்பே கிடையாது. So have they answered until now? They haven't answered. They are pretending they are reading the question and they are just saying something thinking that people will go back thinking that they have answered. They haven't answered a single question. அது இதுவரைக்கும் அவர்கள் பதில் சொன்னார்களா? இல்லவே இல்லை. கேள்விகளை திரும்ப திரும்ப வாசிச்சிட்டு எதையோ ஒன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு இருந்து நம்ம கேள்வி சொல்லிட்டோம், கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம் புரிஞ்சிட்டு போவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. Further we proved that Hazrat Muhammad received satanic revelation. மீண்டுமாக சொன்னா ஹஸரத் முகமது சாத்தானிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னோம். And then he said he has written a rebuttal long time back about Salman Rushdie's satanic revelation. அவர் சொன்னார் சல்மான் ருஷ்டி இந்த சாத்தானின் கவிதைகள் எழுதுறதுக்கு நாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பதில் கொடுத்துட்டோம் என்று சொன்னார்கள். We will also write a rebuttal to Salman Rushdie's satanic revelation. Who cares about such novels? சல்மான் ருஷ்டி எழுதிய சாத்தானுடைய கவிதைகளுக்கு பற்றிதான ஒரு பதிலை நாங்களும் கூட தான் எழுத முடியும். ஆனால் அதை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள்? We too strongly condemn such fictions. அந்த விதமான அனுமானங்களை நாங்களும் வன்மையாக எதிர்க்கிறோம். About a historical person you should not write fictions. ஒரு சரித்திர
அறிவுபூர்வமான ஒரு மனுஷன் மேல கட்டுக்கதை எழுதக்கூடாது என்பதை நாங்களும் சொல்லுகிறோம். But what we gave the evidence was the doctoral thesis in Harvard University. நாங்கள் கொடுத்ததான தீசிஸ் என்பதுங்கிறது டாக்டர் ஹார்வர்ட் யுனிவர்சிட்டியில சமர்ப்பிக்கப்பட்ட தீசிஸ் உடைய ஆதாரத்தை கொடுத்தோம். Is it like a fiction? இது என்ன உங்களுக்கு எழுதப்பட்ட கட்டுக்கதையா? They haven't still answered, and in fact they have misquoted my brother. அவர்கள் இன்னும் அதற்கான பதிலை கொடுக்கவில்லை. எங்களுடைய சகோதரரையும் அதற்காக அவர்கள் தவறாக குறிப்பிட்டார்கள். They said that my brother said that some of the narrators were wrong. My brother did not say. My brother said you will come back and say that some of the narrators were wrong. என்னுடைய அவர் சொன்னார், இந்த சகோதரர்கள் சில நரேட்டர்ஸ் சொன்னவர்கள் அறிவிப்பாளர்கள் தவறு என்று சொன்னார்கள். அவர் அறிவிப்பாளர்களை பற்றி சொல்லவில்லை, இந்த அறிவிப்பாளர்கள் தவறு என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னார். And then they came with an example saying that Jesus was also tempted by Satan. அதற்கு அவர்கள் உதாரணத்தை கொண்டு வந்தார்கள். இயேசுவும் சாத்தானாலே சோதிக்கப்பட்டார். Yes, here is the difference. Jesus was tempted by the Satan and Jesus won over the Satan. இங்கதான் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியும். இயேசு சாத்தானால சோதிக்கப்பட்டார், ஆனால் சாத்தானை இயேசு ஜெயித்தார். Hazrat Muhammad was under the magic spell. ஆனால் ஹஸரத் முகமது மந்திர சக்தியினால பீடிக்கப்பட்டிருந்தார். Hazrat Muhammad could not distinguish between what is the satanic revelation and what is the other, so he was defeated. சாத்தான் இடத்துல வந்து வெளிப்பாடுக்கு மற்ற வெளிப்பாடுக்கு வித்தியாசம் என்ன என்று தெரியாதபடி இருந்தால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். So what is the answer? இப்ப பதில் என்ன? Where is the answer? They are just reading the questions and they are making some claims and their statements and they are saying we are answering. Where is the answer? சும்மா கேள்விகளை வாசிச்சுட்டு கொண்டு நாங்க பதில் கொடுத்துட்டோம் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பதில் எங்க? So we proved that Quran is false even in this. அவர்களுடைய கருத்துப்படி குர்ஆன் தவறு என்று சொல்லி நாங்கள் சொன்னோம். Further Quran makes a claim in Surah chapter 4:82 that there are no contradictions. சூரா 4:82ல குர்ஆன் சொல்லுகிறது முரண்பாடே இல்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது. And we gave some contradictions. Now they want to go to the first they said that it is not in max, although it is max, actually they said it is not max. முதல்ல அவங்க சொன்னாங்க இதெல்லாம் கணக்கு கிடையாது என்று சொன்னாங்க. And further they wanted to go to Ezra. இப்போ வந்து அவங்க எஸ்ராக்கு போக வேண்டியிருக்கு. See, those questions actually can be discussed. We have also answered that. If you read Ezra chapter 2 verse 61 to 65, you will get a context for why those variations were. எஸ்ராவுடைய 2வது அதிகாரத்தின் அந்த வசனங்களை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அந்த அங்க இருக்கிறதான அந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். And if you take overall the context, you can answer that. அந்த அமைப்பை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டால் அதனுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்துவிடும். Now today's topic is Quran the God's word. ஆனால் இன்றைய தலைப்பு குர்ஆன் இறைவனுடைய வார்த்தையா என்பது. And most of the questions that you raised about the Bible, even the Sunday school kids know, so that even if I don't answer also, nobody is having any problem with that. நீங்கள் எழுப்பினதான இத்தனை கேள்விகளுக்கும் எங்களுடைய சண்டே ஸ்கூல் குழந்தைகளுக்கு கூட பதில் தெரியும். அதனால நான் அதுக்கு பதில் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய ஜனங்களுக்கு அது பதில் தெரியும். Last time when the debate was about the Bible, even though their questions were utterly meaningless, I still answered because the topic was on the Bible. கடந்த முறை வேதாகமத்தை பற்றியதான விவாதம் நடந்தபோது அவருடைய கேள்விகள் அர்த்தமற்ற கேள்விகளா இருந்த போதிலும் கூட அது வேதாகமத்தை பற்றிய விவாதம் என்பதனால எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தோம். But today's topic is Quran, so if there are some meaningful questions we will answer, otherwise we will completely ignore. இன்றைக்கு விவாதமானது குர்ஆனுடைய தலைப்பை பற்றி இருக்கிறது. எனவே அர்த்தமுள்ள கேள்விகள் இருந்தால் பதில் சொல்லுவோம், இல்லாவிட்டால் அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்கிறது இல்லை. So we further proved that Allah is wrong in this, Quran is wrong in this. இந்த குர்ஆனும் தவறு, அல்லாஹ்வும் தவறும் என்பதை நாங்கள் அதிலே நிரூபித்தோம். Further Surah chapter 59 Allah said he will preserve the revelation. சூராவுடைய அந்த வசனத்திலே பார்க்கிறோம் அல்லாஹ் தன்னுடைய வஹி வெளிப்பாட்டை பாதுகாப்பான் என்று சொல்லி சொல்றதை பார்த்தோம். And they themselves admitted that the part of the wahi, part of the hadith is not preserved. They themselves admitted it and we thank you for that. அவர்களே சொன்னார்கள் இந்த வெளிப்பாட்டின் ஒரு பகுதியானது பாதுகாக்கப்படவில்லை என்று அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். The other part we proved that it is not preserved. நாங்கள் அந்த மற்ற பகுதியை நாங்கள் சொல்லிவிட்டோம், அதுவும் பாதுகாக்கப்படவில்லை. And God willing we will give you more evidences. இறைவனுக்கு சித்தமானால் இன்னும் அதிகமான ஆதாரங்களை கொடுப்போம். And then we went to the ethics part. அதற்கு அப்புறம் நன்னெறி பகுதிகளுக்கு கடந்து சென்றோம். We are glad that they have accepted the wife beating. அவர்கள் ஒரு காரியத்தை ஒத்துக்கொண்டதை நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். மனைவிகளை அடிக்கலாம் என்பதை ஒத்துக்கொண்டார்கள். And they have implicitly accepted that rape is also there. They are only trying now to compare with the Bible and somehow escape it. அந்த கற்பழிப்பையும் கூட அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதுக்கு அவர்கள் செய்கிற காரியம் வேதாகமத்தோடு கூட எதையோ ஒப்பிட்டு விட்டு எப்படியோ தப்பிக்கலாம் என்பதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். When we asked about Hazrat Muhammad's desire for daughter-in-law, he asked the question, can you give me evidence when was that desire? ஹஸரத் முகமது அவர்களுக்கு தன்னுடைய மருமகள் மேலே ஆசை இருந்தது என்று சொன்னபோது அவருக்கு எங்க ஆசை இருந்தது, எப்ப ஆசை இருந்தது என்பதற்கு ஆதாரம் கொடுங்கள் என்று கேட்டார். You read the same verse, Surah chapter 33 verse 37, it says we married you in order that there
so that the believers can marry the adopted sons' wives after they have divorced it. So it was when Sayyid was still the adopted son. Otherwise, why would the verse say like that? அந்த 33வது அதிகாரத்து 37வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நாம் உனக்கு இதை அனுமதித்தோம். ஏன் என்று சொன்னால் வளர்ப்பு மகன்களுடைய மனைவிகளை தந்தைமார்கள் மணந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் அனுமதித்தோம் என்று சொன்னார்கள். அவர் வளர்ப்பு மகனாக இருக்கும்போது இந்த காரியம் வந்துராவிட்டால் எதற்காக இந்த வசனம்? Not only was he adopted son at time, he was married to that lady also at that time. Proof, Sahih al-Bukhari volume 9 book number 93 hadith number 516. சஹீஹ் புகாரியுடைய இந்த குறிப்பிட்ட வசனத்திலே இவர் திருமணம் செய்ததான நேரத்திலே அவர் வளர்ப்பு மகனாக மாத்திரமல்ல அவர் திருமணம் செய்து கொண்ட காரியத்தையும் பார்க்கிறோம். Now this adultery and rape is nothing in the according to the Quranic ethics. இந்த குர்ஆனுடைய நன்னெறியின் அடிப்படையில் இந்த விபச்சாரமோ அல்லது கற்பழிப்போ ஒரு காரியமே அல்ல. I will give you one more proof for that before I move into the next of their points. நான் அவர்களுடைய அடுத்த குறிப்புக்கு கடந்து செல்வதற்கு முன் இன்னொரு ஆதாரத்தை நான் கொடுப்பேன். In Surah chapter 5:87 it says, forbid not the good things which Allah had made lawful for you. சூராவுடைய 5:87 அந்த வசனத்தை 5வது அதிகாரத்தின் வசனத்திலே பார்க்கிறோம், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்ததான நல்ல காரியத்தை தடை செய்யாதீர்கள் என்று. Now we want to know the meaning of it, so we go to the technician hadith. இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நாங்கள் கண்டுகொள்ள விரும்புகிறோம். அதற்காக நம்ம டெக்னீஷியன் ஆகிய ஹதீஸுக்கு போகிறோம். Sahih al-Bukhari volume 7 book number 62 hadith number 13. இந்த சஹீஹ் புகாரியில் இப்படியாக சொல்லப்படுகிறது. It was said that when they used to participate in the holy battles, they could not control this thing, so they came and asked, can we castrate it? Then Allah's prophet said, no, you can have temporary marriage. அவர்கள் சொன்னாங்க, புனித போர்ல ஈடுபடுகிறதான நபித்தோழர்கள் வந்து நாங்க இப்படி செய்து கொள்ளலாமா என்று சொல்லி கேட்டபோது அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், நீங்க தற்காலிக திருமணம் செய்து கொள்ளலாம். You know what is temporary marriage? It is sugar coated adultery. It is adultery, in other words. Repackaged adultery. இந்த தற்காலிக திருமணம் என்பதன் இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா அது பக்கா விபச்சாரம். If you go from Chennai to Hyderabad and if you are staying in Hyderabad for 1 week and if you can't control, you can enter into a covenant, enter into an agreement with that lady on a price, and after 1 week that contract is expired, you can come back. What is this? நீங்க இங்க இருந்து சென்னையில இருந்து ஹைதராபாத் போறீங்க, அங்க உங்களுடைய ஆசை அடக்க முடியல, அங்க இருக்கிற ஒரு பொம்பளை கிட்ட ஒரு பிரைஸோ அல்லது ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டு ஒரு வாரம் இருந்து ஆசையை நிறைவேற்றிட்டு திரும்பி வரும்போது விட்டுட்டு வரீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? Because their books are filled with such things, when they read anything in the Bible, they can only interpret it like that. ஏனென்றால் அவருடைய புத்தகம் அப்படிப்பட்டதான காரியங்களால நிறைந்திருக்கிறது. அதனாலதான் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது இத பத்தி விளக்கத்தை தவிர வேற ஒன்று அவர்களுக்கு வருவதில்லை. Whether that is still existing or not, it is a disputable matter. இந்த தற்காலிக திருமணம் இன்னும் இப்பவும் செய்யப்படுகிறதா இல்லையா என்பது அது இன்னொரு ஆர்குமெண்ட். Shia still accept it, Sunnis does not accept it. ஒருவேளை ஷியா இஸ்லாமியர்கள் அதை வந்து ஏத்துப்பாங்க, இன்னும் சுன்னி முஸ்லிம்ஸ் ஏத்துக்காம இருக்கலாம். But in the hadith that confusion is still there. அந்த ஹதீஸ்ல இன்னும் அந்த குழப்பம் நிலைத்துக் கொண்டிருக்கிறது. That debate we can see in Sahih al-Bukhari volume 6 book number 60 hadith number 43. இந்த சஹீஹ் புகாரிலே அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம பார்க்கலாம். And Sahih al-Bukhari volume 7 book number 62 hadith number 51. Yes, go on. You read it. சஹீஹ் புகாரி வால்யூம் 6 புக் நம்பர் 60 43, சஹீஹ் புகாரி வால்யூம் 7 புத்தகம் 62 அதனுடைய எண் 51, சஹீஹ் முஸ்லிம் புத்தகம் 008 3248. We have so many hadiths like that. இப்படியாக ஏராளமான ஹதீஸ் இருக்கிறது. Do you think that God will allow such things? நீங்க நினைக்கிறீங்களா இறைவன் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அனுமதிப்பாருன்னு சொல்லி? No way. அதற்கான வழியே கிடையாது. Quran is not the God's word. குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை இல்லவே இல்லை. And then they came with the signs. அவர்கள் உடனே சயின்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. And then they told that Surah chapter 57 verse 25, iron is from heaven. சூரா 57:25ல சொன்னாங்க இரும்பானது சொர்க்கத்திலிருந்து வானத்து வேற எங்கிருந்து வருகிறது. Sir, it is not just the iron from heaven, even the same verse has many other things also from heaven. இது ஏதோ இரும்பு மாத்திரம் சொர்க்கத்துல வானத்திலிருந்து வர்றது இல்லைங்க, நிறைய காரியம் வானத்திலிருந்து தான் வருது. It says we send after times the same verse. After times our apostles with clear signs and send down with them the book. They were also sent down. Apostles, they were also sent down. இறை தூதர்களும் அனுப்பப்பட்டார்கள், இறை புத்தகமும் அனுப்பப்பட்டது. So not only the iron, even apostles were sent out from heaven. இறை தூதர்களும் இறை புத்தகத்தோடு இறை அந்த வெளிப்பாடோடு கூட அனுப்பப்பட்டார்கள். Not only iron and apostles, even cattle were sent down from heaven. கால்நடைகளும் கூட அனுப்பப்பட்டது வானத்திலிருந்து. Surah chapter 39 verse 6 it says that he sent down you for the 8 cattle in pairs, cattle from heaven. இந்த சூரா 39:6ல பார்க்கறோம் கால்நடைகளும் கூட அப்படித்தான் அனுப்பப்பட்டது. The Quranic signs.
இதுதான் குர்ஆனுடைய அறிவியல். Further, Surah chapter 16 verse 68 to 69, they quoted that they have been going around with this honey for a long time. சூரா 16வது அதிகாரம் 68 69ல அவர்கள் தேனை குறிப்பிட்டு அந்த தேனை பற்றி நிறைய காரியங்கள் சொன்னாங்க. And this honey bee, last time when I watched another video of அன்புள்ள சகோதரர்களே, இப்ப ஜெரி தாமஸ் பேசின எல்லாமே பேசினது எல்லாத்துக்கும் பதில் சொன்னது போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். இந்த சபையில் சொல்லவில்லை நெவர் நெவர்னு சொன்னா அது ஒரு தோற்றத்தை உண்டாக்க பார்க்குறாரு. உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அறிவுபூர்வம் பார்க்குறவங்களுக்கு புதுசாக சொன்னது என்னன்னு கேட்டால், அந்த தற்காலிக திருமணம் பண்ணுற விஷயம் புதுசாக சொல்லியிருக்காரு. அதை நபியே தடுத்துட்டாங்க. அவங்க ஆரம்ப காலத்தில் அந்த மக்கள் எப்படி செஞ்சாங்களோ அதே வழியில் போவாங்க. இறைவன்ட்டு தடை வந்தவொன்னு தடுத்துக்கிடுவாங்க. வட்டி வாங்கிட்டு இருப்பாங்க, தடை வர்ற வரைக்கும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. குர்ஆன் 23 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அந்த அடிப்படையில் தற்காலிக திருமணம் அரபுகள்கிட்ட வழக்கத்தில் இருந்தது. ஆனால் இறுதியாக நபி தடுத்துட்டாங்கன்னு இருக்கிறது. அது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. சொல்லிக்கிறேன். Dear brothers, brother Jerry was quoting that we never answered any question. He was emphasizing on the point that we never answered, but we kept on answering all their claims. And also they talked about temporary marriage. Temporary marriage is one thing which has already been prohibited. Initially it was allowed for the Arabs, and later on Prophet Muhammad sallallahu alaihi wasallam have abandoned doing this temporary marriage. அடுத்ததாக அந்த சாத்தானின் வசனங்களுக்கு ஆதாரம் வச்சா சொன்னாங்க, ஒழுங்கா வச்சு எந்த நூல்ல வருதுன்னு எடுத்து வைங்க சொன்னா பின்னாடி உட்கார்ந்துட்டாரு. அதுக்கு பதில் சொல்லலங்கறாரு. Similarly for that satanic verses, right, we asked them the proof from Ibn Hishaq and all that. He's showing some thesis whatever is presented. I wanted the book, at least give me the translation, not the Arabic. அடுத்ததாக விட்ட இந்த முரண்பாடுகளுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா டைம் குறைவா இருக்கிறது. இருக்கிற அமர்வு ஒன்று 2 தான் இருக்கிறது. அதுக்குள்ளதையும் முடிக்கணும். அப்ப தாய்மார்கள் எத்தனைன்னு கேட்கிறாரு. 3 தாய்க்கு 3 அர்த்தம். மாமாங்கிறோம். மாமாண்டா என்ன? தகப்பனுடைய தங்கச்சியை மாமான்னு சொல்லுவோம். பொண்ணு கொடுத்தவரை மாமாம்போம். 2ஆம் நம்பர் வேலை பார்க்குறவங்க கூட மாமான்னு சொல்லுவோம். 3 ஒரே அர்த்தமாகுமா? அவனை பிடிச்சி மாமானாலும் இவனை மாமான்னு ஒரே அர்த்தமாகுமா? தாய் என்ன? பெத்த தாய், பால் ஊட்டின தாய், அதுக்குரிய செக்ஷன் மட்டும் இதில் வரும். அது மாதிரி நபியுடைய தாய்ங்கிறது 3 வேற வேற சட்டங்கள்லாம் வேற. ஆனால் மத்தேயுல என்ன செய்றீங்க? ஒரே அர்த்தத்திலேயே தாய் நிறைய இருக்கலாங்கிறீங்க. மத்தேயுல 19:29 நீ கர்த்தருக்காக வேண்டி உன் மனைவியை விட்டுட்டு போனா 100 மனைவியை நான் தருவேன், 100 மனைவி தருவேன். மனைவியே 100 தாயை தருவேன். 100 மனைவியை தரலாம், பிரச்சனை இல்லை. 100 தாயையும் தருவேன். 100 தாய் இருக்க முடியுமா? சேம் தாய்ங்கிற அர்த்தத்திலே இது வருகிறது. Similarly, they were talking about the distinguishing factors about mother. Quran is talking about 3 different types of mother. One is the mother who is the original mother, and the second mother, what Quran is talking about, the suckled, it's a nursing mother. The third mother, what the Quran is referring as the wives of the Prophet. So all these 3 are different categories of mothers what Quran is explaining. For example, when you say reverend mother, what do you assume? You assume that she's having some kid or what? So this is a figurative way of telling it, and each one is having their different categories. It is not the way how it is mentioned in the Bible in Gospel of Matthew chapter 19 verse 29. For a zealot, whoever sacrifices his life for the sake of Lord, for him 100 wives will be given. Okay, let him be given that. 100 mothers will also be given. What is the meaning of it? You are not having any figurative speech here. அடுத்து 7:187 வசனத்துல வந்து மோசே காலத்துடைய மோசே இடத்துல தௌராத் இஞ்சில் இருந்ததுன்னு குர்ஆன் சொல்லுதான். குர்ஆன்ல மோசேட்ட வந்து தௌராத்தும் இருந்தது, இஞ்சிலும் இருந்தது, இயேசுவை பத்தின செய்தி இருந்ததுன்னு வரலாற்று பிழைய குர்ஆன் சொல்லுதுங்கிறாரு. மோசேட்ட அங்க இருக்குது. அந்நபியில் உம்மியான நபி முகமது நபியை பத்தி அது சொல்லுது. மோசே வந்து எழுத படிக்க தெரிந்தவர், அவருக்கு எழுத்து வடிவில் தான் புக்காக கொடுக்கப்பட்டதுன்னு குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப மோசையை பத்தி அவர் எழுத படிக்க தெரிந்தவர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இதுல எழுத படிக்க தெரியாத அப்படிங்கிற அந்நபியில் உம்மி, எழுத படிக்க தெரியாத ஒரு இவருக்கு இறக்கப்பட்டிருக்குன்னு முகமது நபியை சொல்லுது. முகமது நபிகிட்ட வந்து தௌராத் இஞ்சில சொன்னா என்ன மிஸ்டேக், என்ன சரித்திர பிழை, அது விளங்காம சொல்றாங்க. ஒழுங்கா அந்த வசனத்தை படிங்க. He is quoting another historical blunder, so-called historical blunder from the Quran, that in Surah 7 verse 187 he is telling that Quran is talking about Moses having Torah and Injil. It is not talking about Moses there. It is clearly mentioned that an-nabi ummi, the illiterate prophet. As per Islamic belief, Moses was a literate prophet, and Prophet Muhammad sallallahu alaihi wasallam is illiterate. So this verse is referring to Prophet Muhammad sallallahu alaihi wasallam and not Moses. Torah and Injil was existing. அடுத்து வந்து ஆது கூட்டம் அழிக்கப்பட்டது ஒரு நாளிலா 7 நாளிலா பல நாளிலா என்று ஒரு கேள்வி 3 விதமா குர்ஆன்ல இருக்குதான். அது 54:19 ஒரு நாள்ல அழிச்சதா சொல்றான். 41:6 வந்து சில நாட்கள்னு வருது. அது வந்து 3 வரை செஞ்சுக்கிட்டாரு, அப்படி இல்லை இதுல. அப்புறம் 7 நாள் என்று 69:7 இருக்கு, முரண்படுது. எவ்வளவு நாள் அழிச்சான், ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு சாதாரண ஒரு ஒரு பொதுமக்களே புரியக்கூடிய ஒரு விஷயம். ஒரு காரியம் வந்து துவங்கி முடிகிறதுக்கு சில லாங் டைம் எடுக்கும். அப்படி எடுக்கக்கூடிய நேரத்தில் ஆரம்பிச்சதை வச்சு ஒரு நாள் அனுப்பினோம் அப்படின்னு சொல்லுவோம்.
ட்ரெயினில் போகிறோம், வெள்ளிக்கிழமை நான் ஒரு நாள் பிரயாணம் பண்ணேன்னு சொல்லலாம், ஒரு வாரம் போனேன்னு சொல்லலாம். டெல்லிக்கு போகிறதுக்கு ஒரு நாள் பிரயாணம் பண்ணேன், ஒரு நாள் டெல்லிக்கு பிரயாணம் பண்ணேன்னு சொல்லலாம். போய் சேர்றதுக்கு ஒரு வாரம் எடுக்கும்ல, அதை கவனத்தில் கொண்டு ஒரு வாரம் போனேன்னு சொல்லலாம். சாதாரண நடையில் உள்ள ஒரு விஷயங்களை எல்லாம் ஒரு வாரம் அளிக்கப்படும், ஒரு நாள் வருது அந்த வேதனை, அது நீடிப்பு வந்து அதிகமாக எடுக்கிறது. இதெல்லாம் சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் தான். Similarly, they say that they're asking that there is a numerical contradiction in Quran that in when Allah is describing about destroying the Ad community, He's telling in 54:19 that they were destroyed in 1 day, in 41:6 that they were destroyed in 7 days, and in 69:7 they were destroyed for 8 days. So He's asking us, no, in 41:6 it is a plural, they were destroyed in 2 days. So He's giving He's giving a meaning it as 3 days. So now their question is whether Allah destroyed them in 1 day, 3 days, or 7 days. The answer is very simple. When you're doing something, the first verse is talking about the beginning of the act, and totally it took 7 days. So there is no confusion in that. For example, if I say brother Jerry is traveling to Jerusalem to falsify Bible, if he started today and tomorrow he reached, I'll just say the journey date. Today he started, he might reach tomorrow. You might not come to me and ask where he reached tomorrow, right? That is as simple as that. அடுத்ததாக அவர் சொன்ன முரண்பாடு அனைத்துக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம். முரண்பாடுன்னு வச்சதுக்கு அப்புறம் பதில் சொல்லிட்டோம். அடுத்ததாக என்ன கேட்குறாங்கன்னா, குரானில் வந்து பாதுகாக்கப்படலை, பலர் பல விதமாக ஓதிருக்கிறாங்க, அது மாத்திரமா பல விதமாக எழுதியிருக்கிறாங்கன்னு கூட சொல்லுவாங்க, எடுத்து வைப்பாங்க. முதல் விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், குரான் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. குரான்டா என்ன, இது பாதுகாக்கப்படுறா என்ன என்பதை குரானிலிருந்து என்ன செய்யணும் விளங்க வேண்டும். குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்காக எழுதி அல்ல டெய்லி ஒரு பேப்பராக கொண்டு வந்து முகமது நபிகிட்ட கொடுக்கப்படலை. குரான் பேப்பரை வந்தா வந்தது தான் குரான், பேப்பரை வந்தா பேப்பரை பாதுகாக்கணும். முகமது நபிக்கு அது பேப்பரா வரவில்லை, எழுதி வரவில்லை, தோளில் வரவில்லை. அவருக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால் ஒளி வடிவமாகத்தான் வருகிறது. ஒளி வடிவமாக வந்ததை மனப்பாடம் பண்ணி கொண்டார். குரான் என்பது வந்து அந்த ஓசை தான், அந்த ஒளி தான் குரானை தவிர எழுத்துங்கிறது கிடையாது. இது அடிப்படையை நீங்க விளங்கிக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முகமது நபிக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்ப அது இறைவன் எங்க பாதுகாக்கிறா குரான் சொல்றான், குரான்ல பாதுகாக்கிறோம் மட்டும் சொல்லல, எங்கே பாதுகாக்கிறோம் என்று சொன்னால் தில்க ஆயாத்துன் ஃபீ சுதூர் இல்லது ஊத்துல் இல்ம 29வது அத்தியாயத்தில் 49வது வசனத்துல இந்த திருக்குரான் வந்து கல்வி கொடுக்கப்பட்ட நன்மக்களுடைய உள்ளங்களிலே பாதுகாக்கப்படுகிறது. குரான் எங்கே பாதுகாக்கப்படுகிறதுனா உள்ளங்களில் பாதுகாக்கப்படுகிறது. உள்ளங்களில் பாதுகாக்கப்படுவதுனா என்ன அர்த்தம்? முகமது நபி மனப்பாடம் பண்ணினார்கள், ஏராளமான தோழர்கள் மனப்பாடம் பண்ணினார்கள், அவர்களிடமிருந்து ஏராளமான தோழர்கள் மனப்பாடம் பண்ணினார்கள், அவர்களிடமிருந்து ஏராளமான தோழர்கள் மனப்பாடம் பண்ணினார்கள். இன்றைக்கு தேதிக்கு அந்த சங்கிலி தொடராக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் லட்சோப லட்சம் சகோதரர்கள் வந்து குரானை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அப்படி மனப்பாடம் செய்வதுதான் எங்களுக்கு மூலப்பிரதி. இப்ப லட்சம் பேர் மனப்பாடம் பண்றதுக்கு மாற்றமாக ஒருவரோ இருவரோ சொன்னாரேயானால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? ஒருவர் இருவர்கிட்ட மிஸ்டேக் வந்திருக்கு, அதிகமான பேர் மனப்பாடம் சொல்றோம், 10 பேர் மனப்பாடம் பண்ண சொல்றோம் திருக்குறளை, அப்ப 100 பேர் மனப்பாடம் பண்ணிட்டாங்க, 99 பேர் ஒரு மாதிரியா சொல்றான், ஒரே ஒருத்தன் மிஸ்டேக் பண்ணனா அதனால பாதுகாக்கப்படலன்ற கூடாது. அந்த ஒருத்தன் தப்பா மனப்பாடம் பண்ணீங்க, ஒருத்தன் பிழை ஏற்படலாம். குரானை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் ஓதிருப்பாரு, 2 பேர் ஓதிருப்பாங்க, அதன்படி எங்களுக்கு வரலையே, சங்கிலி தொடர வந்துகிட்டு இருக்குதே. இங்கே அந்த இருக்கார் குரானை மனப்பாடம் பண்ண ஒரு அல்தாபி இருக்கிறாரு, குரானை மனப்பாடம் பண்ற மக்கள்கிட்ட இருக்கிறாங்க. எந்த ஒரு வசனத்தையா கேளுங்க, குரான் இல்லாம இட்டுக்கட்டி சொல்லுங்க, குரான் இல்லைன்னு நாங்க சொல்லிடுவோம், புஸ்தகத்தை பார்க்காம சொல்லுவோம். குரான்ல உள்ள ஒன்றை இல்லைன்னு சொன்னாலும் குரான் சொல்லி விடுவோம், குரான்ல இல்லாத ஒன்றை நீங்க சேர்த்தாலும் சொல்லி விடுவோம். அவர் அப்படி ஓதினார், இவர் இப்படி ஓதி இருக்கலாம், பல பேர் பல மாதிரி ஓதி இருக்கலாம். எங்களுக்கு உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டு சங்கிலி தொடரா வர்றதற்கு அதுதான் எங்களுக்கு ஆதாரம். இது முதல்ல பதிவு பண்றோம். They were asking about the preservation of Quran. Initially they should understand that is the basic fundamental. So I'll take a little more time. So the fundamental of understanding this is because when you say it has been preserved, it is preserved in the form in which it was revealed. It was not given as a book. It was given in the form of in the form of vocally it was revealed. When it was vocally revealed, the best means of preserving it is vocally. So that is what it has been preserved in the hearts of millions of Muslims. That is what is mentioned in the Quran, that it is preserved in the hearts of those who are educated. So that is the proof that we have, and they are showing us 1 or 2% recited it differently. That means that even if they are reciting it differently, we will compare it with the person who learned it by heart, and we'll compare it with that copy, and then come to a conclusion that whatever they recited is not the part of Quran, and be it they recite something which is outside the Quran also. We have these type of people who have memorized the Quran. We can very well verify that that is not part of the Quran. It is as simple as that. அடுத்ததாக எங்களுக்கு மூலப்பெறுதி என்பது உயிரோடு உள்ள லட்சோப லட்சம் ஹாபில்கள் மனப்பாடம் செய்தவர்கள். இன்னைக்கு அவங்க தான் மூலப்பெறுதி, அன்னைக்கு மூலப்பெறுதி. அதுக்கு சங்கிலி தொடர் இருக்கிறது. வேற எதுல எப்படி இருந்தாலும் யார் ஓதுனாலும் அனைவரும் ஓதியது வந்திருக்கிறதா அதை தான் நாங்கள் பார்ப்போம். பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால்
எழுத்துல பாதுகாக்கப்படல, அந்த உள்ளத்தில் தான் பாதுகாக்கப்படுது. உதாரணம் சொல்வதாக இருந்தால் அரபு மொழியில ஏகாரம் கிடையாது. அ இ உ இருக்குது. ஆ இ உ ஆறு தான் உச்சரிப்பு. எந்த எழுத்து எடுத்தாலும் கா கி கு, கா கி கு, அப்படி ஆறு தான் இருக்கிறது. தமிழ்ல என்ன இருக்குது? கே கோ கை கௌ இப்படிலாம் இருக்கிறது. இந்த மாதிரியான உச்சரிப்பு வந்து அரபில வராது. இப்ப குர்ஆன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா, மஜ்ரேஹா முர்சாகான் இருக்கும். அது அரபுடைய கிராமர் படியும் மொழிப்படியும் மஜ்ராகான்னு தான் ஓதணும் எழுத்துப்படி பார்த்தீங்கன்னா. ஆனா உலகத்தில் உள்ள எல்லாரும் மஜ்ராண்டு எழுதிருக்கு மஜ்ரேன்னு தான் படிப்பாங்க. அரபுல இல்லாத இருந்தா கூட அது ஒரு முத்திரைக்காக வேண்டி, இது ஓசையை கொண்டுதான் பாதுகாக்கப்படுகிறது, உள்ளங்களில் தான் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்காக வேண்டி மஜ்ரேகான்னு படிக்கிற அந்த மொழியில அது கிடையாது. அந்த அந்த ஏகாரம் போட்டு ரே பே தேன்னு வராது, ரா ரி இப்படிதான் அரபில வரும். அப்ப அந்த மாதிரி அரபு இல்லாததா இருந்தும் கூட எழுதுனத ஒரு பக்கம் இருந்து உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிமும் அதை என்ன செய்யறாங்க? மஜ்ரேகான்னு படிக்கிறாங்க. So similarly, this revelation has been transmitted through chain, and there is no, everybody is aware of what Quran is. And if you have to understand an example, let me give an example from the Quran. In Quran, for in English language, there is a concept called as vowel, a e i o u. But in Arabic, you will find a, e and o. I mean, a, i and o only you will find. You will not find e and u in Arabic. So that is why the word majreha is not at all in Arabic. If at all it has to be literally written, you will have to read it as majraha. But ask any Hafiz who has memorized the Quran, he will read it out as majreha. This is a clear proof that Quran is preserved verbally and not in the writings. அரபு மொழியில எந்த குறியீடுகளும் கிடையாது. ஆரம்பத்தில் அரபு மொழியில் எந்த விதமான குறியீடும் கிடையாது அரபு மொழியில. இப்ப அந்த அலிஃப் லாம் மீம் இருக்கு பாருங்க, அந்த ரெண்டு எழுத்தையும் பாருங்க. முதல்ல உள்ளது அலி